பிரைஸ் லாட். எல்லாரும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் சைட்டு குவாலிட்டி படியாக பார்க்கிறேன். சகோதர சகோதரிகளுக்காக கத்தரை சோத்திருக்கிறேன். நீ நல்லவர் ஆண்டவரே, நீ பெரியவர். ஆவியானவர் தாமே இந்த வசனத்தை நீங்கள் எங்களுக்கு ஆசிரித்து தரும்படியாக நான் செபிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட ஆண்டவருடைய கோபத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். நம்ம படைத்த பிதாவை குறித்து, அவருடைய கோபத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய் சொல்கிறாரு. உன்னை உண்டாக்கின, உன்னை நான் பெற்றேன், நீ என்ன மறந்துட்ட. கர்த்தராகையால் கர்த்தர் அதை கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்தின நிமித்தம் மனமடிவாகி அவர்களை புறக்கணித்து, அவர் படைத்த மனுஷங்க என்ன பண்ணிட்டாராம், அவரை மறந்ததுனால கர்த்தர் அதை கண்டு தமது மனித பிள்ளைகளை பார்த்துன்னு சொல்கிறார், குமாரத்திகளையும் கோபப்படுத்தின, அவரை கோபப்படுத்தின நிமித்தம் மனமடிவாய் கவலைப்பட்டு அவர்களை புறக்கணித்து என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவருடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மையில்லாத பிள்ளைகள். நான் அவங்கள இந்த உலகத்துக்கு என்ன பண்ணேன், இந்த உலகத்தில் இருக்கும்படி அவங்கள ஜனிப்பித்து பெற்றெடுத்து அவங்கள நான் சீர்படுத்தணும் பார்த்தா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்னை மனமடிவாக்கிட்டாங்க. அப்படின்னாங்க மனமடிவாக்கிட்டாங்க அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அவங்களுக்கு முகத்தை நான் மறைப்பேன், அவர்கள் முடிவு எப்படி இருக்கும் நான் பார்ப்பேன். அவர்கள் மாறுபாடு உள்ள சந்ததி, உண்மையில்லாத பிள்ளைகள்னு ஏன் சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பார்ப்போமானா, தெய்வம் அல்லாதவர்களால் எனக்கு எரிச்சலை மூட்டி தங்கள் மாயைகளினால் என்னை கோபப்படுத்தினார்கள். ஆகையால் மதிக்கப்படாத ஜனங்களால் அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கி, இதை படிக்கலாம் பின்னாடி, தெய்வம் அல்லாதவைகளால் எனக்கு எரிச்சலை மூட்டி தங்கள் மாயைகளினால் என்னை கோபப்படுத்தினார்கள். பிரியமானவர்களே, சொன்னது எவ்வளோ உண்மை தெரியுங்களா? இது பல ஆயிரங்கள் வருஷம் முன்னாடி எழுதப்பட்ட வார்த்தைகள். என்ன மாயையானதை கும்பிடுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் கடித்து நம்மளை சாகடிக்குமோ அதெல்லாம் வணங்குறாங்க. எதெல்லாம் அது நம்மளை கடித்தா நம்ம செத்து போவோம், அதையெல்லாம் தெய்வமாக என்ன பண்ணுறாங்க, வணங்குகிறார்கள். அது மாயையை போல், மாயை ஒன்றுமே தெரியாமல் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாயமாலத்தோடு அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை வணங்குறவர்களாக இருக்கிறாங்க. மீனும் ஆடு மாடு எல்லாம் நமக்காக படைக்கப்பட்டது, நம்ம ஆகாரத்துக்காக படைக்கப்பட்டது. ஆதியாகமத்தில் வாசிக்கும் பொழுது, உங்களை ஆசீர்வதி நீங்கள் பெருக செய்வீர்கள், இந்த நாட்டு மிருகங்கள் அத்தனையும் பூண்டுகளும் கீரைகளும் எல்லா தானியங்களும் உங்களுக்காக படைத்தது, நீங்கள் என்ன பண்ணுங்க, புசித்து சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி தான் அவர் படைத்தறிவுகள் எல்லாம் நீங்கள் சாப்பிடலாம்னு சொல்லி அத்தனையும் சாப்பிட கொடுத்தா அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை படைக்கிறவர்களாக இருக்கிறார்கள். பின்பு மரங்கள், கனிமரங்கள், இலை மரங்கள், அநேக மரங்களை அவர் கொடுத்தார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பிள்ளைகள் சோர்ந்து விடக்கூடாது என்பதற்காக அநேக அவர் நமக்கு மரங்கள் வழியாக, பழங்கள் கனிகள் வழியாக நமக்கு கொடுக்குறார். அத்தனையும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வேப்ப மரத்தை பார்த்தா அதை வணங்குறது, அரச மரத்தை பார்த்தா வணங்குறது, பனை மரத்தை பார்த்தா வணங்குறது, இப்படி அநேக காரியங்கள் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா செய்துட்ருக்காங்க. நாங்கள் ஒரு கொடைக்கானலுக்கு ஒரு நாள் நாங்கள் ஊழியத்துக்கு போயிருந்தோம். கவுஞ்சி கிராமம் அப்படி சொல்லி ஒரு கிராமம் அங்கே ஒன்று இருக்குது. அதோட வரலாறு என்ன அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது, கவுஞ்சி அப்படின்னு சொல்லி ஒரு மரம் இருந்துச்சாம். அதை அங்கே இருக்கிற அந்த ஜனங்கள், கவுஞ்சி என்ற இந்த ஜனங்கள் அந்த கவுஞ்சி என்ற மரத்தை அவங்க என்ன பண்ணாங்களாம், வணங்க ஆரம்பித்தார்களாம். அதனால தான் அதுக்கு பேர் கவுஞ்சி கிராமம். பிரியமானவர்களை, இப்படி மாயமாலமான அந்த இடத்துக்கு நாங்கள் போகணும். பிரியமானவர்களை, நாங்கள் போனோம்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க. அந்த கிராமத்தில் சர்ச்சிலேருந்து நாங்கள் ஒரு 2 வேன்சானம் போனோம். நாங்கள் அப்போ போகும்பொழுது பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு ஒருத்தர் வியாதியிலே கிடக்கிறாரு, எழுந்து அடுத்த வேலை செய்ய முடியாது அவங்களால. அப்படி நிறைய பேர் பாவம் சாபத்திலே இருக்கிற உண்மையான தேவனை, பெற்ற தேவனை மறந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கிராமங்களில் எதை கல் மண் மரம்
மழையே தண்ணி எது பார்க்குறாங்களோ அதையெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கடவுளாக வணங்குகிறார்கள். அதுதான் சொல்கிறாரு, என் முகத்தை அவர்களை மறைப்பேன், அவர்கள் முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். எப்படி இருக்காங்க பார்க்குறேன், நம்ம உதவி இல்லாமல் அவங்க எப்படி இருப்பாங்க பார்க்குறேன் அப்படின்னு பார்ப்பாராம். அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மையில்லாத பிள்ளைகள், தெய்வமில்லாதவைகளால் எனக்கு எரிச்சலை மூட்டி தங்கள் மாயையினால் என்னை கோபப்படுத்தினார்கள். ஆகியால் மதிக்கப்படாத ஜனங்களால் அவர்களுக்கு எரிச்சல் உண்டாக்கி சொல்கிறாரு, எரிச்சல் உண்டாக்கி கெட்ட ஜாதியினால் அவர்களை கோபப்படுத்துவேன். இவங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு மட்டமான ஜாதி, மதிக்கப்படாத ஒரு ஜாதி, அவங்களால இவங்களுக்கு என்ன பண்ணுவாரோ, கோபம் மூட்ட வைப்பாராம். என் கோபத்தினால் அக்கினி பற்றி கொண்டது, அது தாழ்ந்த நகரம் மட்டும் எரியும், அது பூமியும் அதன் பலனையும் அழித்து பர்வதங்கள் அஸ்திபாரங்களை வேக பண்ணும். பிரியமானவர்களே, இந்நாளிலே அநேக வேக பண்ணி கொண்டிருக்கிறது, அக்கினி பற்றி கொண்டு இருக்கிறது, தாழ்ந்த நகரம் மட்டும் எரிந்து கொண்டு இருக்கிறது, அது பூமி அதன் பலனையும் அழிந்து பர்வதங்கள் அஸ்திபாரங்களை வேக பண்ணி கொண்டு இருக்கிறது. அறியாமல், புரிந்து கொள்ளாமல், தெரிந்து வேணாம் என்று இருப்பதினாலும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த தேசமும் அழியுது, மக்களும் அழியுது. தீங்குகளை அவர்கள் மேல் குவிப்பேன், என்னுடைய அம்புகளை எல்லாம் அவர்கள் மேல் பிரயோகிப்பேன். பிரியமானவர்களே, நம்ம கூட பாரு, நம்ம பிள்ளைகள் கீழ்ப்படியலன்னா மற்றவங்க பேச்சு கேட்டு மற்றவங்களுடைய வார்த்தை தான் மிகப்படுத்தி பேசும்போது நமக்கு ரொம்ப எரிச்சல் வரும்ல. ஃபஸ்ட்டு எரிச்சல் வரும், அப்புறம் கோவம் வரும். அப்போனா போட்டோம் பார்ப்போம் அப்படின்னு நம்ம அப்பா பண்ணல. அந்த குணம் எங்கேருந்து வந்ததுன்னா அங்கேருந்து தான் வந்திருக்குது, கர்த்தரிடத்துலேருந்து தான் வந்திருக்கு. பிரியமானவர்களே, அதனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றத பார்த்து சிந்தித்து செயல்படுங்கள். எப்படி சிந்திக்காமல் செயல்பட்டு கொண்டு இருக்கிறவர்களை எடுத்து சொல்லும்படியான அறிவு ஞானத்தை நம்ம தேவ ஞானத்தை ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்டு அவர்களுக்கு சொல்லும்படியான நமக்கு அந்த நுணுக்கத்தை அவர் கற்றுக் கொடுக்கும்படியாக நம்ம என்ன பண்ணணும், செபிக்கிறவர்களாக இருக்கணும், கொடுக்கிறவர்களாக இருக்கணும், அவர்கள் சொல்லி கொடுக்கிறவர்களாக இருக்கணும், அவர்களை காப்பாற்றுகிறவர்களாக இருக்கணும். ஏன்னா ஜெனிப்பித்தவரை மறந்து பெற்றவரை மறந்து மற்றதை அவர்கள் வணங்கும் பொழுது அவங்க கெட்டு போயிடுவார்கள் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். இப்படியாப்பட்டு கல்ல மண்ணை மரத்தை வணங்குறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்க. முதலாவது ஜபம் பண்ணு, பின்பு சொல்லும்போது அவர் புரிந்து கொள்வார்கள். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா.